Hi, my dear bubbly cuties. Welcome to Storio. பாட்டிமா கதையில் நீதி கதைகள் சொல்கிறதுக்காக நேரம் தவறாமல் உங்கள் சுகிட்டோலி ரெடியாக வந்தாச்சு. அழகிய மானின் அசட்டு எண்ணம் அப்படிங்கிற கதை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு காட்டுக்குள்ள ஒரு மான் இங்கேயும் அங்கேயும் ஓடி விளையாடிட்டே இருந்தது. அந்த மாதிரி விளையாடி டயர்ட் ஆயிடுச்சு, அதாவது அசதி ஆயிடுச்சு. அதுக்கு தண்ணி தாகம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால என்ன பண்ணுச்சு, அங்கே பக்கத்தில் உள்ள ஒரு ஓடையில் போய் தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே போய் தண்ணி குடிச்சிட்டே இருக்கு. அது ஒரு ஆண் மானா, அதனால அதுக்கு நிறைய கொம்பு இருந்தது. அது தண்ணி குடிக்கும்போது அதோட முகம் தண்ணியில் அதுக்கு தெரிஞ்சுதா. ஏன்னா தண்ணியிலேயே நம்ம ஃபேஸை பார்த்துக்கலாம், கண்ணாடி மாதிரி தண்ணியில் நமக்கு நம்மளோட முகமே தெரியும். அந்த மாதிரி மானும் தண்ணி குடிக்கும்போது தன்னோட முகத்தை பார்த்தோன்னே அதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்ததான். எவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம அப்படின்னு அதுக்கு தோணிருக்கு. நம்ம கொம்பு ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி தன்னை பார்த்து அது தன்னை ரசிச்சுட்டே இருந்திருக்கு. ஒவ்வொன்றையாக பார்த்து நம்ம கண் அழகாக இருக்கே அப்படி ஒவ்வொன்றா நினச்சி பார்த்துட்டே பார்க்கும்போது அது தன்னோட காலில் பார்க்குது. சுச்சோ, கால் தான் நமக்கு அசிங்கமாக இருக்கோ, மீதி எல்லாம் அழகாக இருக்குது, அந்த கொம்பு நல்லா இருக்கு, இதெல்லாம் இருக்கு, ஏன் கடவுள் இப்படி காலை மட்டும் அசிங்கமாக படைச்சிருக்காரு, சே அது கூட இல்லாமல் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்கு. அப்படி யோசிக்கலாமா? நம்ம உடம்புல எல்லா பாகமும் எவ்வளோ முக்கியமானது, அதை போய் இது அசிங்கமாக இருக்குது அது அசிங்கமாக இருக்குன்னு நினைக்கலாமா? கடவுளோட படைப்பில் எல்லாமே அழகானது தானே. ஆனால் அந்த மானுக்கு தன்னோட கொம்பை பிடிச்சிருக்கு, தன்னோட கண்ணு பிடிச்சிருக்கு, ஆனால் அதில் உள்ள காலை பிடிக்கவே இல்லை. அப்படியே இருக்கும்போது தண்ணி குடிச்சிட்டு திருப்பி நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் தூரத்தில் ஒரு வேட்டையாடுறவனை பார்த்துருச்சு. அதாவது முன்னாடிலாம் வேட்டைக்காரன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த வேட்டைக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா காட்டில் மிருகத்தெல்லாம் வேட்டையாடி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி ஒரு வேட்டைக்காரனை பார்த்துருச்சு. அச்சோ, நம்மளை வேட்டையாட போறானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுச்சு, டக்கன்னு ஃபாஸ்ட்டாக வேகமாக ஓட ஆரம்பிச்சிருச்சு. அது ஓட ஆரம்பித்தோன்னே தான் வேட்டைக்காரனே பார்த்துட்டான். ஆஹா, எவ்வளோ அழகாக இருக்கு அந்த மான், அந்த மானோட கொம்பும் எவ்வளோ நல்லா இருக்குது, இதை வேட்டையாடி நம்ம எப்படியாவது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னு நினச்சிட்டு அவனும் அங்கேருந்து விடாமல் அந்த மானை துரத்திட்டே இருக்கான். மான் என்ன பண்ணுச்சு, நல்லா ஒரே 4 காலையும் சும்மா பாஞ்சு ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதனால ஓடி என்ன பண்ணுச்சு, ஒரு புதர் இருந்திருக்கு, அந்த புதருக்குள்ளே போய் மறைஞ்சு உட்காந்துது. ஆனாலும் அந்த புல்லு ஃபுல்லாக மானை மறைச்சிருச்சு. மானை மறைச்சாலும் அதோட அழகான கொம்பு என்ன பண்ணிருச்சு, மேலே புல்லுக்கு மேலே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அது எப்படி தான் மண்டி போட்டு உட்காந்தாலும் அந்த கொம்பை மட்டும் மறைக்கவே முடியலை. அப்போதான் அதுக்கே தோணியிருக்கு, அச்சிச்சோ நம்ம அசிங்கமாக இருக்குன்னு நினச்ச கால் நமக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்கு, நம்ம எவ்வளவு வேகமாக ஓடுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு, நம்ம அழகாக இருக்குன்னு நினச்ச கொம்பு இங்கே பாரு இப்போ நம்மளை மாட்டி விட போதே, என்னடா பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு அப்படி மறைஞ்சு உட்காருது. ஆனாலும் அதால் முடியல. அந்த கொம்பு காட்டி கொடுத்துருச்சு. அந்த பக்கம் இருக்கிற வேட்டைக்காரன் அந்த கொம்பை பார்த்துட்டு அங்கேருந்து என்ன பண்ணிட்டாரு, அங்கேருந்து அதோட காலிலேயே ஷூட் பண்ணிட்டாரு, துப்பாக்கியை வச்சு ஷூட் பண்ணிட்டாரு. அப்போதான் அந்த மானுக்கே புரிஞ்சுது, அழகா இருக்குன்னு சொன்ன கொம்பால நமக்கு ஒரு உபயோகமும் இல்லை, நல்லாவே இல்லைன்னு சொன்ன கால் தான் நமக்கு எவ்வளோ உதவி செஞ்சிருக்கு அப்படின்னு நினச்சி தன்னையே நினச்சி நொந்துட்டுருக்கு. நம்ம எவ்வளோ ஒரு அசட்டுத்தனமாக நினச்சிருக்கோம் பாரு. கடவுளோட படைப்பில் எல்லாமே அழகானது தான், அழகு ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அழகை விட உபயோகமா இருக்கிறது தான் ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லி அப்பதான் அதுக்கு புரிஞ்சிருக்கு. எவ்வளோ கரெக்டானது பார்த்தீங்களா? அழகா இருந்தால் மட்டும் போதாது, அந்த அழகால நமக்கு உபயோகமும் இருக்கணும் அப்படிங்கிறத மான் நமக்கு எவ்வளோ தெளிவாக புரிய வச்சிருச்சு பார்த்தீங்களா? என்ன பசங்களா, உங்கள் எல்லாருக்கும் இந்த கதை பிடிச்சிருக்கா? இதே மாதிரி அடுத்த வாரம்
ஒரு யானையோட கர்வத்தை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் டாடா பபாய். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வழக்கம் போல் வெயில் காலமாக இருக்கிறதுனால நிறைய தண்ணி குடிங்க, மோர் குடிங்க, இளநீர் குடிங்க, நொங்கு சாப்பிடுங்க.